ஹலோ ஆல், வெளியே வந்து சாந்திரா அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இல்லையா ஜாக்லின் கிட்ட. ஸோ சரி, இன்டர்வியூலாவது இவங்க வந்து அந்த கார் இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க, அதை பற்றி கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க என்னடான்னா கமருதீன் வந்து காலில் விழுந்து நான் பார்க்கல, நான் பயந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வெளியே வந்து ஏவி போட்டாங்கல்ல அப்போ தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஜாக்லின் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு, ஏன் வந்து நீங்கள் ஒரு தடவை கூட யோசிக்கலையா இது கொடுக்கணுமா வேண்டாமா, இல்லை உங்கள் சைடில் இருந்து விஜய் சேதுபதி கிட்ட இல்லை பிக் பாஸ் கிட்ட வந்து சொல்லலாமான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்கலையான்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து ஆமாம் நான் வந்து யோசித்தேன், ஆனால் எனக்கு வந்து டபுள் மைண்ட்லேயே இருந்துதான், ஏன்னா கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து டபுள் மைண்டில் இருக்குது. இன்னொன்று, கமருதீன் அந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு பயம் ஜாஸ்தியாக தான் தெரியும். அரோராவும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பையன் வந்து ஹர்ட் ஆகிட்டா நம்மளை வந்து என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அரோராவும் சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஸோ அதனால் எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு, இப்போ கமருதீன் இருந்தால் என்னால் இருக்க முடியாது அந்த மாதிரி இருந்தது, நான் டபுள் மைண்டாக இருந்ததுனால என்னால் வந்து கிளியராக வந்து யோசிக்க முடியலன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, இப்போ கமருதீன் பார்வை பார்த்தா நீங்கள் என்ன சொல்வீங்க? உங்களுக்கு வந்து ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கான்னு கேட்கும்போது மேபி நான் வந்து யோசிக்கலாம், அவங்கள வந்து பார்த்தா ஏதாவது பேசுவேன். அப்போ கூட வந்து நானும் ஒரு ரீசனாக இருந்திருக்கேன், ஒருவேளை நான் வந்து வார்த்தைகள் விடாமல் இருந்திருந்தா கமருதீன் வந்து இந்த மாதிரி ட்ரிகர் ஆயிருக்க மாட்டார். ஸோ நானும் வந்து கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சுய அறிவு வேணும், அது இந்த லேடிக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா அவங்க மனசில் வந்து நான், என் பசங்க, என் புருஷன், அதை தவிர மீதி யார் எக்கெடுக்கட்டா எனக்கு என்ன, அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து இருக்காங்க. சரி, இப்போ சாந்திரா வந்து எப்படியா இருந்தாலும் திருந்த மாட்டாங்க, வெளியே போய் வந்து அவங்களுக்கு வந்து தெரியல இந்த ரெட் கார்டோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க நல்லா தானே இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருக்கா, நார்மலாக தானே இருக்காங்க. யார் இந்த பிரச்சனையில் எஃபெக்ட் ஆனாங்க? பார்வதி கமருதீன் தான். ஸோ அதை கொஞ்சம் யோசிக்கலாமே, நம்மளால் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாது. இன்னொன்று, விஜய் டிவியில் எந்த ஷோக்கும் வர முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு அவங்களோட இந்த பிக் பாஸ் ஜேர்னி. அடுத்தது சாந்திரா உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கனி. இன்றைக்கி கனி வந்து விக்ரம் கிட்டேயும் சுபிக்ஷா கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து சாந்திராக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா இந்த செலிப்ரேஷன் மூட வந்து நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு சில கேள்விகள் இருக்குது. ஸோ என்னை வந்து பின்னாடி அவங்க நிறைய பேசியிருக்காங்க, என் பசங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் கேட்டு தான் அதுக்கப்புறமேட்டு தான் அவளை உள்ளே விடுவேன்னு சொல்லிட்டு கனி ஒரு டிசிஷனில் இருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் சாந்திரா வந்து இப்போது நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு உள்ளே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.